சினிமால நடிக்கத்தான் சென்னை வந்தாரு. நடிக்க சான்ஸும் கிடைக்கல, பசி பட்னி வரும். ரிச் அண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 முதல். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் அப்பாவோட ஃப்ரெண்டு. திருமாவளவன் அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டா அங்கே போயிட்டு பேசிட்டு வருவார். அது ராமதாஸ் ஐயா கூப்பிட்டா அங்கே போய் நிற்பார். பொலிட்டீஷியன்ஸும் அவரை கலரே பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கு நானும் நிறையா பார்த்துட்டேன். அவங்கள அவர் சொந்தம்னு சொல்லிப்பாங்களே தவிர இவர் எங்கள் கட்சி தான், நீங்கள் அங்கே போகக்கூடாது, நீங்கள் அங்கே போகிறனால நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு எதுவுமே சொன்னதில்லை. எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை விட அவர் என்ன செய்தாரு, அவர் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்கிறத நாங்க பார்த்தே பல ஆயிரம் விஷயத்தை கத்துக்கிட்டோம். அவர் போடுற வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, வெள்ளை துண்டு எங்க அம்மா போய் செலக்ட் பண்ணணும் காதியில, அதைத்தான் அவர் போடுவாரு. ரப்பர் செருப்பு, வெள்ளை செருப்பு 2 ஜோடி வச்சிருக்காரு. ஒரு நாள் ஒன்று போடுவாரு, அடுத்த நாள் அதை கழுவுவாங்க. சினிமால நடிக்கத்தான் சென்னை வந்தாரு. நடிக்க சான்ஸும் கிடைக்கல, பசி பட்னி வறுமை, அதோட இந்த எம்பசியில படுத்து கிடந்து அதுல இருந்து வந்ததுதான் அப்பாவோட பிசினஸ். ஆனா அவர் நடிகன் ஆகணுங்கிறதா ஆசை, அது பண்ணினார். நிறைய படங்கள்ல நடிச்சாரு. ரீசெண்டா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்ல கூட நடிச்சாரு. 1994ல டிஎம்எஸ் ஐயாவை ஒரு முக்கியமான குரூஷியல் இதுல வந்து அப்பா தான் அமுச்சு வச்சாரு. அங்கே போயிட்டு வந்து டிஎம்எஸ் ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உன்னால நான் அந்த அங்க போவாட்டி என் பேர் கேட்டிருக்கோம், நீ தான் எனக்கு அனுப்பியிருக்க, அதனால இந்த உனக்கான பேமெண்ட் 95,000 rupees. 1994ல 95,000 rupeesக்கான செக் அப்பா வாங்கிட்டு, இது வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தது, நான் இதை போட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கும் எங்க கிட்ட அந்த செக் இருக்கு. அப்பாவோட வாழ்க்கையை வந்து படமா ஆக்கினா கண்டிப்பா ஓடும், பயங்கரமா ஓடும். பொலிட்டிஷியன்ஸோட எந்த அளவுக்கு அப்பாவுக்கு ரேப்போ இருக்கும், பொலிட்டிக்கலாக எதாவது இன்வால்மெண்ட்லாம் காமிப்பாரா? அப்பா ஐ திங்க் அப்பா இஸ் த ஒன்லி பர்சனாலிட்டி தமிழ்நாட்டிலேயே எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் அப்பாவோட ஃப்ரெண்டு. எல்லாருக்குமே ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணுவார். திருமாவளவன் அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டா அங்கே போயிட்டு பேசிட்டு வருவார். அது ராமதாஸ் ஐயா கூப்பிட்டா அங்கே போய் நிற்பார். இன்ஃபேக்ட் அவர் இறந்ததுக்கப்புறம் ராமதாஸ் ஐயா தான் முதல் ஆள் வந்து அப்பாவுக்கு இரங்கல் தெரிவித்தது. சீமானனும் அப்படியே தான். யாராக இருந்தாலும் டிடிகே தினகரன் அண்ணன் அவங்க யாராக இருந்தாலுமே அப்பா வந்து, ஏன்னா அவர் ஒரு நேர்மையான ஒரு ஆள். இன்றைக்கும் பொலிட்டீஷியன்ஸும் அவரை கலரே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கு நானும் நிறையா பார்த்துட்டேன். அவங்கள அவர் சொந்தம்னு சொல்லிப்பாங்களே தவிர இவர் எங்கள் கட்சி தான், நீங்கள் அங்கே போகக்கூடாது, நீங்கள் அங்கே போகிறனால நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு எதுவுமே சொன்னதில்லை. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் அதே தான். எல்லாருமே ஈக்குவல். அவர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற விஷயத்தை வாழ்ந்துட்டு போனாருன்னு நானும் சொல்லுவேன். ஹி வாஸ் ஆல்வேஸ் அந்த பிரதர்ஹுட் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருந்தார். அப்பா வந்து பொலிட்டிக்கலாக இந்த மாதிரி இன்வால்மெண்ட் இல்லை, நேரடி அரசியல் இல்லாட்டியும் கூட அவர் பேசக்கூடிய வார்த்தைகளே ஒரு சமூக அரசியல் இருக்கும். பாகுபாடுகளுக்கு மத்தியில் தான் நான் வந்தேன், அதையெல்லாம் உடைச்சிட்டு இந்த சமூக பாகுபாடுகள்லாம் கடந்தா இன்னைக்கு இந்த உயரத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி உங்களை வளர்க்கும் போது இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இருக்கணும், ஒருத்தவங்களை இப்படி அணுகணும், இப்படி மதிச்சு நடக்கணும், அப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பாரா? குழந்தைகளுக்கு சில நேரத்துல சொல்லி கொடுக்க வேண்டாம். அவங்க எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை விட அவர் என்ன செய்தாரு, அவர் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்கிறத நாங்க பார்த்தே பல ஆயிரம் விஷயத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். வெளியில இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இன்ஸ்பிரேஷனோ வீட்டுல இருந்து பாக்குற எங்களுக்கும் அதே அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா இருக்கு. ஸோ நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி ஆகணும். நம்மளும் ஒரு நாள், நான் இன்னைக்கு இத்தனை மேடைகள்ல பேசுறேன்னா யாரை பார்த்து, எங்க அப்பாவை பார்த்து தான் இப்படி பேசணும், அப்படிதான் நாங்க லேர்ன் பண்ணிருக்கோம். அதனால இதை உட்கார வச்சு சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதுக்கான நேரமும் அவருக்கு இல்ல. அவர் இயல்பா பேசுறதே ஒரு சமத்துவத்தோட பேசுற மாதிரி தான் இருக்கு. நார்மலா அதை போய் ஒரு பேச்சால எடுத்துட்டு போக தேவையில்லை, அவர் பேசும்போது இயல்பா அந்த பேச்சு வந்துடுது. இன்ஃபேக்ட் நம்ம எங்க ஆஃபீஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஓட்டி இருப்பாரு அவரோட கேபின்ல, ஜாதி அரசியல் இங்கே பேசாது, பேச பிடிக்காது அவருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணவும் அது பிடிக்காது. அவர் வந்து அதான் சொல்றேன், ஹீஸ் அ குளோபல் பர்சன். அது வந்து அதனாலே வந்து அவர் வந்து அதான் கனியன் பூங்குன்றனார் அவர் கொண்டாடுறாருன்னு சொல்லும் போதே எனக்கு முடிஞ்சு போச்சு. தேடி பிடிச்சு போனாருமா அந்த ஊருக்கு. அது எந்த ஊர், மகிபாலம்பட்டி. அங்க வந்து அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்த தேடி பிடிச்சு போனாங்க. போய் இங்கதான் அவர் இருக்கிறாரு, அந்த ஊர்க்காரங்கள்ட்ட எல்லாம் பேசி அப்புறம் இங்க ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி ப்ரப்போசல் கவர்மெண்ட்டுக்கு அப்பா தான் கொடுத்தாங்க. ஸோ அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு அவர் சொல்லி கொடுத்தது வந்து உண்மையில அது ஃபேக்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம காமனா வந்து சொல்றது, எங்க அப்பா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் அது இதுன்னு தெரியுமான்னு சொல்லுவோம். நீங்க பார்டரை தாண்டி பாருங்களேன், நான் தமிழன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். நீங்க இந்தியாவை தாண்டுங்களேன், நான் இந்தியன்னு தான் சொல்லி ஆகணும். நான் அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்கள they can't identify you like that அப்படின்னு இருக்கப்ப the world is big, the world is one அப்படின்னு இருக்கப்ப நம்ம ஏன் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிறோம்?
ஏன் ஒரு சின்ன இந்த என்டையர் வேர்ல்ட் இஸ் லைக் தட் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து ஐ திங்க் ட்ராவல் பண்ணாமே அவர் கண்டுபிடிச்சு ஹி வாஸ் லிவிங் தட் லைஃப் அண்ட் அந்த ஒரு பிரின்சிபல்ஸ் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்குமே. அப்பா வந்து சோஷியலாக பயங்கரமாக இன்வால்வ்டாக இருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய சமூகத்தோட சேர்ந்து பயணிக்கணும், நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நாங்க எந்த பர்த்டேவையுமே பெருசா வீட்டுல ரிப்பன் கட்டி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் கேக் வெட்டிலாம் கொண்டாடினதே கிடையாது. எப்பவுமே ஒரு ஆசிரமத்துக்கு போய் கொண்டாடுவோம், ஒரு வயசானவங்க இருக்கிற ஓல்டேஜ் ஹோமுக்கு போவோம். அதனால அங்க போவோம், அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம், அவங்களோட ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம், திரும்ப வருவோம். அதனாலயோ என்னவோ தெரியல, எனக்கு இந்த சைல்ட் ரைட்ஸ் குழந்தைகளோட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதுல இருந்து தான் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமும் அதை நாங்க ஃபாலோ பண்றோம். அப்பா பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது? அவர் இது வரைக்கும் 2017க்கு அப்புறம் பண்ண எல்லாம் வாட் எவர் ஹீ இஸ் டன் இன் ஹிஸ் லைஃப் வாஸ் ஒன்லி ஃபார் த பப்ளிக். ஆமாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு சிங்கிள் 2-3ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கும் அவர் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் அவர், ஒரு ட்ராவல் ஏஜென்ட், அவருக்கு ஏன் கலைமாமணி பட்டம் கொடுத்தாங்க? அவர் வந்து இந்த கல்ச்சரை, இந்த தமிழ் கல்ச்சரை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனதில் அவர் ஒரு முக்கியமான ஆள். அது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஏன்னா 1980ஸ்லேருந்தே இங்கே இருக்கிற சிற்பக்கலையாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், வேர்ல்டு வைடு அனுப்புனது அப்பா தான் ஆரம்பித்தது. அது இன்னைக்கு கடைசி வரைக்குமே அதை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு விஷயம்னால தான் கலைஞர் ஐயா வந்து அப்பாவுக்கு கலைமாமணி அவார்டு கொடுத்துருந்தார், அதை பாராட்டுற விதத்தில். அதனால் அவர் இன்றைக்கும் 1994ல் டிஎம்எஸ் ஐயாவை ஒரு முக்கியமான குரூஷியல் இதில் வந்து அப்பா தான் அமுச்சு வச்சார். அது போயிட்டு அது வீசா லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அமுச்சாங்க. போயிட்டு வந்து டிஎம்எஸ் ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டார். உன்னால் நான் அந்த அங்கே போவாட்டி என் பேர் கேட்டிருக்கோம், நீ தான் எனக்கு அனுப்பியிருக்க, அதனால இந்த உனக்கான பேமெண்ட்டு 95,000 rupees 1994ல் 95,000 rupeesக்கான செக் எழுதி அப்பா கிட்ட கொடுத்தாரு. அப்பா வாங்கிட்டு இது வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தது, நான் இதை போட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கும் எங்ககிட்ட அந்த செக் இருக்கு. அப்பா பேங்க்லேயே போடல. அதை கலைஞர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரு. கலைக்கும் கலைஞருக்கு இதை தாண்டி கலை மீது பயங்கர ஆர்வம். நிறைய பேருக்கு தெரியாது அவர் கலை மேல இருக்கு. அதான் கலைமாமணி நிறைய பேர் என்கிட்ட கலைமாமணி எது கொடுத்தாங்க அவருக்கு, அவர் என்ன ஏதாவது மியூசிஷியனா சிங்கரா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு அரசு நிறுவனம் செய்யக்கூடியது அவரே தன்னிச்சா செய்வார். பண்பாட்டு கலை பரப்புனருக்கான கலைமாமணி விருது தான் அப்பாவுக்கு கிடைச்சது. இன்னைக்குமே உலகத்துல இருக்கிற ஆல்மோஸ்ட் 75% ப்ளஸ் டெம்பிள்ஸுக்கான மியூசிஷியன்ஸ், ப்ரீஸ்ட்டு எல்லாமே நம்ம இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணுறது. எங்கே ஒரு கான்சர்ட், இப்போ தான் கான்சர்ட் விஷயம் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 1985ல் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவும் சீர்காழி சிவஜபுரம் ஐயாவும் அவங்களோட கச்சேரி, அப்போ இட்ஸ் கால் கச்சேரி, கான்சர்ட் கிடையாது. அப்பா வந்து ஸ்விட்சர்லாண்டில் அதை அனுப்புனாங்க. ஸோ அப்பா வந்து பல விஷயம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நிறையா விஷயம் வந்து கலைக்காகவே வித்தவுட் எனி காஸ்ட் அப்பா கையிலிருந்து டிக்கெட்டை போடுது. 1992ல் ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் மதுரா ஒரு கலை நிகழ்ச்சின்னு ஒன்று பண்ணார். அந்த காலத்தில் இருக்கிற எல்லா சிங்கர்ஸுமே அன்றைக்கி பாடியிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ அவர் இந்த கலைத்துறைக்கு நிறைய பண்ணியிருக்காரு. இது வந்து ஹீ வாஸ் கண்டினியூயிங் டில் த லாஸ்ட். ஸோ முக்கியமான எல்லா அசோசியேஷனுக்குமே நம்ம ரொம்ப பரிச்சயமான when it comes to travel. படங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய படங்களுக்கு ஷூட்டிங் போகிறாங்கல்ல, நிறைய இப்போ பெரிய பட்ஜெட் படங்கன்னா பே பண்ணிட்டு போயிடுவாங்க. சில சின்ன பட்ஜெட் படங்கள்னா ஐயா டிக்கெட்டு கொடுங்க, நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு படம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பேருக்கும் கொடுப்பாரு. அவ்வளோ பேருக்கும் நிறைய படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நன்றி, விகேடி பாலன், மதுரா டிராவல் சர்வீஸ், வேட்டையாடு விளையாடுல எல்லாம் கூட இருக்கு. டிராவலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காசுலாம் அப்புறம் பிறகு வாங்கி விடும். அது மோஸ்ட்லி வராது மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் ஸ்டில் அதான் சொல்றேன், அவர் கலைக்காக அது கொடுத்தது. அது எல்லாமே இதெல்லாம் புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஆமா, அது இன்னொரு புது இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அவர் வந்து வெறுமாண்டியில நடிச்சிருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆமா, வெறுமாண்டியில நெப்போலியன் சாரோட பக்கத்துல உட்கார்ந்து பஞ்சாயத்து சீன்ல அப்பா வருவாரு. இந்த கலைக்கு நிறைய பண்ணிருக்காரு அவரு. அதுல வந்து ஒரு குட்டி ரோல் தான் பண்ணிருக்காரு. பட் பிள்ளைகளா எங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நடிகன் ஆகணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாரு அப்படின்னு. ஆமா, அவர் சென்னைக்கு வந்ததே நடிகன் ஆகிறதுக்கு தான், சினிமால நடிக்கத்தான் சென்னை வந்தாரு. நடிக்க சான்ஸும் கிடைக்கல, பசி பட்னி வறுமை, அதோட இந்த எம்பசியில படுத்து கிடந்து அதுல இருந்து வந்ததுதான் அப்பாவோட பிசினஸ். ஆனா அவர் நடிகன் ஆகணுங்கிறதா ஆசை. அது பண்ணினார். நிறைய படங்கள்ல நடிச்சாரு. ரீசெண்டா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்ல கூட நடிச்சாரு. அது எங்களுக்குமே பெரிய பெருமை. அது குட்டி ரோலா இருந்தாலும் இன்ஃபேக்ட் வெறுமாண்டி செக்கும் எங்க கிட்ட தான்
இருக்கு. அவர் விரும்மாண்டி சக்தியும் அவர் அதான் சொல்றல, he is not that person who wants to make money out of that. அது ஒரு பெருமை. passion மாதிரி அவருக்கு. தூர்தர்ஷன்ல வந்து பல ஆண்டுகளா வெளிச்சத்தின் மறுபக்கம்னு ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுல வந்து அந்த தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம் நடிச்சாரு, சேரன் சாரோட படம். அதுக்காக ஆல்பர்ட் தியேட்டர் மொத்தத்தையும் புக் பண்ணி எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப் எல்லாரும் போய் படம் அப்படியே சைலண்டா இருக்கும். எங்க அப்பா வர்ற சீன்ல மட்டும் ஃபுல்லா விசில் அடிச்சு சத்தம் போட்டு சாஃப்ட் ஹார்ட்டட் படம் அது என்டையர் திங். ஆனா அந்த சீனுக்கு விசில் அடிக்க ஆரம்பிச்சோம், யாருக்கும் புரியல பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி. அதனால அவர் கலை மேல அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம். நிறைய செஞ்சிருக்காரு ஆக்சுவலி, கலைஞர்களுக்கும் கலைக்கும் அவரோட கான்ட்ரிபியூஷன் அது. இன்ஃபேக்ட் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஃபியூனரலுக்கே அவ்வளோ பேர் வந்தாங்க, வர முடியாதவங்க அவ்வளோ. எனக்கு தங்கர் பச்சன் அண்ணன்லாம் கால் பண்ணி அழுதுட்டார். எனக்கு செய்தி தெரியிறப்ப நான் வெளிநாட்டில் இருந்தேன் தம்பி, என்னால் வர முடியல தம்பி. முக்கியமான எல்லாருமே அவ்வளோ, ஏன்னா அந்யூன்யமாக பழகக்கூடிய ஆள். அப்பா வந்து அவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட், அது சீமானண்ணனா கூட இருக்கலாம். தங்கர் பச்சன் சாரோட படத்துக்குலாம் நிறைய ப்ரிவ்யூ ஷோஸ் போய் அப்பா பார்த்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இது. நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்பாவோட வாழ்க்கைய வந்து படமா ஆக்கினா கண்டிப்பா ஓடும், பயங்கரமா ஓடும். அது அப்படி ஒரு ஃபில்ம் மெட்டீரியல் தான் உண்மையாவே எங்க அப்பாவோட. உண்மையிலேயே அவரோட என்டையர் லைஃப் வந்து இந்த ஒரு 4 வருஷமா யூடியூப்ல தெரியுறது. ஹீ இஸ் an old man. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தாத்தான்னு அவ்வளோ அன்பா கூப்பிடுவாங்க. ஆனா அவர் வந்து உண்மையிலே ஹீஸ் கம் த்ரூ அ லாட். அதனால அதான் அவர் என்ன நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க ஆக்சுவலி, அப்பாவோட கதையை வந்து நம்ம படமாக எடுக்கணும். ஐ செட் தேர் வில் பி a ரைட் டைம் ஃபார் தட் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கோம் தவிர, ஏன்னா we really want to tell the fact and truth and which will be definitely inspiring. நிறைய பேருக்கு வந்து அவரோட ஜேர்னின்றது நான் இப்பயும் சொல்கிறேன்ல, வெரி வெரி இன்ஸ்பைரிங். இப்படிலாம் கூட இருப்பாங்களா, இப்படிலாம் கூட வாழ்வாங்களா, பாம்பன் பாலத்தை யாராவது கடப்பாங்களாமா? நீங்க சொல்லுங்க. நான் கேட்டிருக்கேன் நிறைய நாள், எப்படி உங்களுக்கு மட்டும் தோணுச்சு அந்த கிரீஸ்ல போய் இப்படியே காலை வச்சு போகணும்னு? அப்படி கூட தோணாது இல்ல. பட் அகைன் கமிட்மெண்ட், அதுதான் சொல்லுவார். அந்த நான் வரேன்னு சொல்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அவங்க கிட்ட. he stood by that till the last day. நான் இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா வந்து ஒரு பேஷனேட் பிசினஸ் மேன், இப்பதான் பேஷனேட் ஆக்டர் அண்ட் பிசினஸ் மேன். கண்டிப்பா ஐயா ஏன் திரைத்துறையில் எதுவும் முயற்சி பண்ணல, ஏதோ ஃபிலிம் மேக்கிங் அதுல பிசினஸ் மேனா உள்ள போகணும் அப்படின்னா? அப்பா இஸ் வெரி வெரி யூனிக் பர்சன். இல்ல நான் அதான் சொல்றேன், அப்பா வந்து கடின உழைப்புக்கு மரியாதை கொடுக்குற ஆளு. அதே மாதிரி அந்த உழைச்ச காசை வந்து he will not gamble. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை பண்ணுவார். இன்ஃபேக்ட் அவருக்கு ப்ரொடக்ஷன் தெரிஞ்சிருந்தா அவர் பண்ணியிருப்பார். அவர் ஆனா அவருக்கு ஈஸியா அப்படி போய் விட்டுறக்கூடாது. அதுல அவர் ரொம்ப ரொம்ப கிளியரா இருப்பார். அது எனி பிசினஸ் இன் தட் ஃபேக்ட். எனக்கு அது தகுதி இருக்கான்னு பார்ப்பார், இல்லாட்டி அந்த தகுதி ஏற்படுத்திக்க ட்ரை பண்ணுவார். அந்த தகுதி ஏற்படலைன்னா விட்டுருவார். அதுதான் அப்பா. ஆனாலும் கூட திரைத்துறையில ஏதோ சின்ன ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக. இல்ல நடிகன் ஹெல்ப் எல்லாம் செகண்டரிமா, அவருக்கு நடிகனா ஆகணும். ஆமா, நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, குட்டி ரோல் பண்ணிருக்காரு. அவரோட டைம் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நடிப்பார். அவர் அங்கேயே போயிட்டு 2 மாசம் 3 மாசம்லாம் அவரால் இருக்க முடியாது. நிறைய பேர் கேட்டாங்க. பட் அவருக்கு இருக்கிற ஒரு சாட்டர்டே சண்டே, ஒரு சண்டே போயிட்டு வர மாதிரி எப்பயாவது அந்த மாதிரி he was very interested. and அவருக்கு கொடுக்குற ஒரே ரூல்ஸ் தான், ஒயிட் ஷர்ட் ஒயிட் இது மாற்ற மாட்டேன். இல்ல அவர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்க, அப்பா கிட்ட எல்லாரும் வந்து ஃபேனுன்னு வந்து போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு ஆசை. நடிகர்னா ஆகணும்னா அதெல்லாம் ஆசை தானே. ஆனா இந்த அவரோட 65th இயர், அந்த 65th பர்த்டே கொரோனா காலகட்டத்துல வந்து அவரோட ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆனதுக்கு அப்புறமா, அவர் நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா உண்மையாவே அப்பா செலிபிரிட்டியா ஆயிட்டாரு. அவர் எங்க போனாலும் அவர் கூட போனா ஒரு 10 பேர் செல்ஃபி எடுப்பாங்க. எல்லாரோடையும் பொறுமையா செல்ஃபி எடுப்பாரு. பாத்தியா, இதுக்குதான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு வேற சொல்லுவாரு. அப்போ the power of manifestation சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை விட்டுடவே கூடாது. அதை நினைச்சுக்கிட்டே இருந்தா 60 வயசு இல்ல 65 வயசு ஆனாலும் அது கண்டிப்பா நடக்கும்ன்றதுக்கு எங்க அப்பா வந்து ஒரு உதாரணம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயாவை கொண்டாடுறதுனாக்கா மேடை ஏற்றி பார்க்கறது, அவரை பேச வைக்கிறது. உங்களுக்கு ஒரு பையனா ஒரு பொண்ணா அப்பாவுக்கு இதெல்லாம் செஞ்சு பார்த்துருவோம். ஏன்னா அப்பாவை எப்பயுமே நாங்கள் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அட்டையரில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது அப்பாவுக்கு கோட் ஷூட் போட்டு பார்க்கணும், இல்லை ஒரு விழா எடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், அப்பாவை செலிப்ரேட் சின்ன வயசுல இருந்தது. அப்பா நீங்க ஜீன்ஸ் போட மாட்டீங்களா, கோட் போட மாட்டீங்களா, நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் அவரோட அடையாளம், இதுதான் அவரோட மரியாதை. அவர் கம்ஃபர்டபுளாகவும் இருக்க மாட்டார் வேற எதுவும் போடுறதுக்கு. அவர் என்னதான் யூஸ் பண்ணுவார் நீங்க சொல்லுங்க. அவர் போடுற வெள்ளை சட்டை
சட்டை வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு எங்க அம்மா போய் செலக்ட் பண்ணணும் காதியில அதைத்தான் அவர் போடுவாரு. ரப்பர் செருப்பு வெள்ளை செருப்பு 2 ஜோடி வச்சிருக்காரு. ஒரு நாள் ஒன்று போடுவாரு, அடுத்த நாள் அதை கழுவுவாங்க. ரப்பர் செருப்பே வந்து ரொம்ப ஒரு நார்மல் ரப்பர் செருப்பு யூஸ் பண்ணாரு. அது அக்கா தான் வந்து ஒரு 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 அது ஆக்சுவலி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நான் பாத்தீங்களா நான் இந்த ரப்பர் செருப்பை நான் லண்டன்ல இருந்து வந்து போடுறேன், அது அக்கா வந்து வாங்கி கொடுத்த ஒரு விஷயம். ஆமா அப்பா புரிஞ்சுக்குங்கப்பா, நீங்க மதுரா டிராவல்ஸ். ஆமா ஆமா அது அதனால ஆனா அந்த ரப்பர் செருப்பு அவ்வளவு உயர்ந்த சொல்லுவாரு. இந்த ரப்பர் செருப்பு வந்து லண்டன்ல இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூலயே அவர் சொல்லியிருப்பாரு. அது இன்ஃபேக்ட் அவரை வந்து எங்களுக்கு அவர் மாற்றவே எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இன்ஃபேக்ட் நான் வந்து டெல்லிக்கு போனால் கூட நான் யாரை மீட் பண்ணால் கூட மதுரா டிராவல்ஸ் அவரோட பையன் அப்படின்னு த மேன் வித் ஒயிட் வேஷ்டி அண்ட் தோத்தி அப்படின்னுவாங்க. அடையாளமே மாறி போச்சு. ஆமா அவங்க ஒரு மாண்ட் பிளாங்க் பென் வாங்கி கொடுத்தேன் நான் அப்பாவுக்கு. விகேடி அப்படின்னு போட்டு ஒரு பென்னு. என்கிட்ட கேட்டாரு இது எவ்வளோ அப்படின்னாரு. இந்த பென் வந்து 1.5 லட்சம் ரூபாப்பா அப்படின்னு நான் வேலையிலேருந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கிடைச்ச காசுல வாங்கி கொடுத்தேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேனாவா? நான் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பேனால 5 ரூபா. அதுவும் தான் எழுதுது இதுவும் தான் எழுதுது. அது நல்லா இருக்குமா, ஆனால் எனக்கு இது வேணாம்மா, வேணவே வேணாம் அப்படின்னு அவர் வாங்கிக்கவே இல்லை, வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். அதோட நாங்கள் கிஃப்டே கொடுக்கறது இல்லை. பர்த்டேனால ஐயா வணக்கம் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வந்துருவோம். ஆமா, நீங்க 2 பேருமே ஐயா தான் கூப்பிடுவீங்களா சார்? அப்பா ஐயா அப்பா டாடி எல்லாம் கூப்பிட முடியாது. அது எங்க வீட்டுல அதெல்லாம் அலௌட் இல்ல. மம்மி டாடி எல்லாம் அலௌட் கிடையாது. இன்ஃபேக்ட் அப்பா எனக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ரொம்ப குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது எங்களுக்கு பேட்ரியாட்டிசம் வரணும், நாங்க வந்து இந்தியாவில் இருக்கணும், இந்தியாவில் வேலை பார்க்கணும், வெளிநாட்டு தேடி ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா அப்பாவுக்கு இருந்துச்சு. அதை எப்படி அவர் எங்களுக்குள்ள கொண்டுட்டு வந்தாருன்னா, நான் வந்து ஒரு 10 வயசு, என் தம்பி ஒரு 6 வயசு இருக்கும்போது ஆஃபீஸ்ல இருந்து வருவாரு. 10 மணி ஆனாலும் 10:30 மணி ஆனாலும் எங்க அம்மா எங்களை வந்து எழுப்புவாங்க. 2 பேரும் வந்து நில்லுங்க, ஜனகணமன பாடுங்க அப்படின்னு வேற எல்லாரும் எங்க வீட்டுல நிப்பாங்க. ஜனகணமன நானும் என் தம்பியும் பாடுவோம் நைட்டு 10:30 மணிக்கு. டெய்லி இது நடக்குமா? இது ரொம்ப வருஷமா நடந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்து நைட்லாம் பாடக்கூடாதாமா, நேஷனல் ஆந்தம் அது வந்து டே டைம்ல தான் பாடணுமாமா அப்படின்னு சொல்லி அப்புறமா அந்த பழக்கத்தை மாத்தினாங்க. பட் நீ இந்தியாவில் படிக்கணும், இந்தியாவில் இருக்கணும். எங்க கசின்ஸ் கிட்டத்தட்ட 12 பேர் எல்லாருமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. நானும் என் தம்பியும் மட்டும்தான் இங்கேயே படிச்சு இங்கேயே இருக்கணும், இந்தியாவில் தான் நீங்க வேலை பார்க்கணும், வேற எங்கேயும் தேவையில்லாம போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ரிச் அண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 முதல். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.